இந்த கணக்குல என்ன குடுத்துருக்காங்க, மற்றும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுல ஏ, பி அண்ட் சி அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர்ல 2, 2 பேரா இருக்கக்கூடிய 3 டீம ஃபார்ம் பண்றாங்க. அதாவது ஏ அண்ட் பி அது ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. அடுத்தது பி அண்ட் சி இவங்க 2 பேரையும் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. அதே போல ஏயவும் சியவும் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. இப்போ இந்த 3 டீமுமே ஒரு வேலை செய்றாங்க. இதுல ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை செய்யும்போது 12 டேஸ்ல செய்கிறாங்க. அதே போல் பியும் சியும் சேர்ந்து அந்த வேலையை செய்யும்போது 8 நாளில் செய்கிறாங்க. அடுத்தது ஏ மற்றும் சி இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை செய்யும்போது 6 நாளில் செய்கிறாங்க. இதான் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, பி மட்டும் தனியாக செய்தாக்கா எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. இதுதான் கணக்கு. அதாவது ஹவு லாங் would B take to do the same work alone? அதாவது பி மட்டும் தனியாக அந்த வேலையை செய்தார்னா எத்தனை நாளில் செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கணக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். அவங்க கொடுத்துருக்கிற இந்த நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கு இல்லைங்களா, 12, 8 அண்டு 6 இருக்கு இல்லைங்களா, இந்த 3 நம்பருக்கும் நாம் எல்சிஎம் எடுத்தோம்னா 24ன்னு வரும். இந்த 24ங்கிற எல்சிஎம்மை அவங்க செய்யக்கூடிய அந்த வேலையோட பண மதிப்பாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 24 யூனிட் வேலையை செய்யணும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நாம் இந்த இடத்துல இதை பண மதிப்பாகவே எடுத்துப்போம். அப்போ தான் நமக்கு இந்த கணக்கை சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்கள், ஏயும் பியும் சேர்ந்து செய்யும்போது அந்த வேலையை 12 நாள் செய்கிறாங்க. இப்போது அந்த வேலையோட பண மதிப்பை 24 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு அவங்க சம்பாதிக்க வேண்டிய தொகை ரூபாய் 24 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா ஏயும் பியும் சேர்ந்து அந்த 24 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 12 நாள் ஆகுது அப்படின்னாக்கா அவங்க 2 பேரோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 2 ரூபா. அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கும் போது ஒரு நாளைக்கு 2 ரூபா சம்பாதிக்கிறாங்க. இதே போல் பியும் சியும் சேர்ந்து சம்பாதிக்கிறப்ப அவங்களுக்கு அந்த 24 ரூபாய் சம்பாதிக்க 8 நாள் ஆகுது. ஸோ ஒரு நாளில் அவங்க 3 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஸோ பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளில் 3 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அதே போல் ஏ அண்டு சி இந்த டீம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க 6 நாளில் சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு அவங்க சம்பாதிக்கிறது 4 ரூபா. ஆக இதை நம்ம தனியாக எடுத்து எழுதினோம்னா ஏ அண்டு பி 2 பேர் சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு 2 ரூபா. அதே போல் பியும் சியும் சேர்ந்து சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு 3 ரூபா. சேம் வே ஏ அண்டு சி அவங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 4 ரூபா. இப்போது இதை எல்லாத்தையும் தொகுத்து எழுதணும்னாக்கா மொத்தத்தில் 2A + 2B + 2C = 9ன்னு வருது. அதாவது இங்கே நமக்கு ஏ, பி அண்ட் சி, தட் இஸ் ஏ + பி + சி அப்படிங்கிற ஒரு டீம். அந்த டீமு இங்கே 2 மடங்காக இருக்குது. தட் இஸ் 2 டீம் இது. இப்போ இந்த 2 டீமோட ஏர்னிங் கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 9 ரூபா. அப்போது இந்த ஒரு டீமோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 4000 ரூபா. அதாவது ஏ மற்றும் பி மற்றும் சி இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. இதுதான் இந்த 3 பேரோட கம்பைன்டு கெப்பாசிட்டி. அடுத்தது இந்த ஈக்குவேஷனுக்குள்ள இந்த ஈக்குவேஷனத்தை நாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது இதில் என்ன சொல்லிருக்குன்னாக்கா ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 ரூபா சம்பாதிப்பாங்க. ஆக இவங்க 3 பேர் சேர்ந்து 4000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த 2 பேர் ஏ அண்டு பி இவங்களோட சம்பாத்தியம் மட்டும் அதில் 2 ரூபா போயிடுது. அப்போது இந்த 4000 ரூபாயில் இந்த ஏபி இவங்க 2 பேருக்கான சம்பாத்தியம் இந்த 2 ரூபா போயிடுச்சுன்னாக்கா மீதி எவ்வளோ இருக்கும்? மீதி சிக்கான தொகை 2000 ரூபா இருக்கும். அதுதாங்க கொடுத்துருக்கோம். இந்த 2 ரூபாங்கிறது ஏக்கும் பிக்குமானது. அதாவது இது ஏ அண்டு பி இவங்க 2 பேரோட ஏர்னிங் கெப்பாசிட்டி, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஏ அண்டு பிக்கான தொகை 2 ரூபா போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது சிக்கான தொகை 2000 ரூபா. இதே போல் நாம் டி அண்டு சிக்கான தொகை எடுத்தோம்னாக்கா 3 ரூபா போயிடும். அப்போது பி அண்ட் சிக்கான தொகை 3 ரூபா போயிடுச்சுன்னா இந்த 4.5 மீதி இருக்கிறது 1.5 ரூபா. அதுதான் ஏயோடது. அப்படி இல்லைன்னாக்கா இந்த சியோட தொகை ரூபா 2000 ரூபா இருக்கு இல்லைங்களா,
அதை இதில் நாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா சிக்கு மட்டும் 2000 ரூபா போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது ஏக்கு அது ரூபா 1.5 ரூபா. ஸோ இது எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அதே போல் சியோட தொகை 2000 ரூபா அப்படிங்கிறப்ப இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா சிக்கு மட்டும் 2000 ரூபா போயிடுச்சுன்னா இந்த 3 ரூபாயில் மீதி 6 ரூபா பாக்கி இருக்கும். அதுதான் பியோட கெப்பாசிட்டி. ஆக ஏயோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 1.5 ரூபா, பியோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 6 ரூபா மற்றும் சியோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 2000 ரூபா. ஆக ஏ, பி அண்ட் சி இவங்க 3 பேரோட தனித்தனி கெப்பாசிட்டி நாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த கணக்கில் அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, பியை மட்டும் தனியாக செய்யும்பொழுது அந்த வேலையை செஞ்சு முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இங்கே பியோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அவரோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 50 காசு தான், அதாவது 1/2 ரூபா. ஆனால் அவங்க சம்பாதிக்க வேண்டிய தொகை அல்லது செய்து முடிக்க வேண்டிய வேலையோட அளவு 24 ரூபா. ஆக 24 ரூபா வேலையை ஒரு நாளைக்கு 1/2 ரூபா ரேட்டில் செய்தாங்க அப்படின்னாக்கா 48 நாள் ஆகும். அதாவது இந்த பாருங்க, பிஏ பொறுத்த வரைக்கும் அவரோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 50 காசு, ஆனால் அவர் சம்பாதிக்க வேண்டியது 24 ரூபா. ஸோ 50 காசு அதுலேருந்து எடுத்தோம்னாக்கா எத்தனை முறை எடுக்கலாமோ அத்தனை நாட்கள், வேற ஒன்றும் இல்லை. இந்த 50 காசுங்கிறத 1/2 ரூபான்னு போட்டோம். ஸோ 24 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னா 48 நாள் ஆகும். ஆக பி மட்டும் அந்த வேலையை தனியாக செய்தார்னா he will take 48 days to complete the work. அதே போல் ஏ செய்தால் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா அதுக்கு 16 நாள் ஆகும். அது எப்படின்னா ஏயோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 1.5 ரூபா. ஸோ 24 ரூபா அவர் சம்பாதிக்கணும்னா ஒரு நாளைக்கு 1.5 ரூபா அப்படின்னா 24 எத்தனை ஒன்றரை இருக்குன்னு பாருங்க. அப்போ என்ன ஆகும், 24 ஒன்றையால் வகுக்கும் பொழுது இங்கே நமக்கு 48/3ன்னு வரும். ஸோ இதோட வேல்யூ உங்களுக்கு 16. ஆக இந்த வேலையை ஏ தனியாக ஒரு ஆள் மட்டும் செய்தார்னா he will take 16 days to complete the work. அடுத்தது சி செய்தார்னா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னாக்கா சியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 2000 ரூபா. ஸோ டெய்லி 2000 ரூபா ரேட்டில் அவர் இந்த வேலையை முடிக்கிறார் அப்படின்னா 24 ரூபா வேலையை செய்து முடிக்கிறது எத்தனை நாள் ஆகும். ஸோ 24 இந்த 2.5 வகுத்தீங்கன்னாக்கா இதோட வேல்யூ 9.6 நாட்கள். இதை நாம் கலப்பு பின்னத்தில் போட்டோம்னா 9 3 5 நாட்கள் அப்படின்னு வரும். சரி, அதே சமயத்தில் இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை செய்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க, இப்படியும் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாங்கன்னா இந்த 3 பேரோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 4000 ரூபா. ஸோ டெய்லி 4000 ரூபா ரேட்டில் இவங்க இந்த வேலையை முடித்தாங்கன்னா மொத்தம் 24 ரூபா வேலையை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 5 3/9 நாட்கள், அதாவது 5 1/3 நாட்கள் ஆகும். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இதை பாருங்க, இந்த இடத்துல இந்த 4 அப்படிங்கிறத 9/2ன்னு போட்டுக்கிறோம். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 48/9ன்னு வரும். இப்போ இந்த இடத்துல இதை நாம் தனியாக சிம்பிளிஃபை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நாம் இப்போ இந்த ஸ்டெப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்தோம்னாக்கா 48/9 அப்படிங்கிறத மேலும் கீழையும் 3ஆல் கிராஸ் பண்ணோம்னா 16/3ன்னு வரும். இப்போ இந்த 16/3 நாம் கலப்பு பின்னத்தில் போட்டோம்னா 5 1/3 அப்படின்னு வரும். இந்த 5 1/3 அப்படிங்கிறது தான் இந்த வேல்யூ. ஸோ இந்த இடத்துல இந்த கலப்பு பின்னத்தில் இந்த 3/9 அப்படிங்கிறத மட்டும் நம்ம தனியாக சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி 5 1/3ன்னு போடலாம், தப்பு இல்லை.